ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா என்நாட் பார்க்குறோம். ஆரி ஒர்க்ஸில் வந்து என்நாட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னா, நீடில் ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்து நேராக வச்சுக்கிட்டு நம்மளோட டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் வச்சுட்டு உள்ளேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு தொடர்ந்து அப்படியே செயின் ஸ்டிச் போடலாம். உள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை ஒரு ஃபுல் 360 டிகிரி டர்ன் பண்ணிவிட்டு அதே நீடில் அப்படியே எடுத்து அப்படியே மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து ரெகுலராக போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அந்த எடுக்கிற த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறப்போ கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கோங்க. அந்த கேப்புக்குள்ளேயே நீடில் எடுக்காமல் அது பக்கத்தில் உள்ள கேப்பில் கீழே குத்திக்கிட்டு அதே த்ரெட்டை மறுபடியும் எடுத்துட்டு மேலே கொண்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு சுற்றிட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா என்நாட் வந்துடும். நல்லா கவனிச்சிக்கோங்க. அதே த்ரெட்டை அப்படியே இழுத்து விட்டுட்டு உள்ள பக்கத்தில் குத்திட்டு மறுபடி இருக்கிற த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட் வெளியே வந்துடும். இந்த வெளியே நிற்கிற த்ரெட்டையும் பற்றி கவலைப்பட வேணாம். அதை வந்து பின்னாடி உள்ளே விட்டு இழுத்துக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு தடவை செயின் ஸ்டிச்சின்னு ஒரு தடவை சொல்லித்தரேன். செயின் ஸ்டிச் ஃபஸ்ட் அதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழேருந்து எடுக்கிற அந்த த்ரெட்டை அப்படியே மேல்நிக்கு கொஞ்சம் வச்சுட்டு அந்த பாருங்கள், கீழேருந்து அப்படியே மேலே எடுக்கிற த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு கீழேருந்து மறுபடியும் அது பக்கத்தில் மறுபடியும் வந்து அது ஹோல் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹோல் போட்டுட்டு கீழே நம்ம கையால் பிடிச்சிருப்போம்ல அந்த த்ரெட்டை எடுத்துட்டு கீழேருந்து எடுக்கிற த்ரெட்டை விட்டுட்டு ஒரு சுற்றிட்டு ஆல்ரெடி இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி மேலே இழுத்துட்டு கீழே டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டு வந்து கீழேருந்து குத்தி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது வந்துடும். அது போக போக நீங்கள் உள்ளே இழுத்து விட்டுருவீங்க. இவ்வளோதான் என்நாட். ஈஸியான ஒரு டாபிக் என்நாட். இதுதான். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் கற்றுக்கணும், ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.